வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, எப்போவும் நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் வந்து எல்லா ஊருக்கு போயிட்டுருந்தோம். இன்றைக்கி வந்து எங்கள் கூட வந்து 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ஏன்னா திங்கட்கிழமை வந்து அமாவாசை வர்றதுனால ராமேஸ்வரம். யாருன்னு பார்க்கலாம். பின்னாடி பெரியப்பா வராரு. அம்மா சரண். இந்த தடவை வந்து அம்மாவும் சரணும் தான் வந்திருக்காங்க. ஏன்னா திங்கக்கிழமை வர்றதுனால எப்பவும் அப்பாவுக்கு திதி கொடுக்க சரண் இல்லாததுனால இந்த வருஷமாவது ஒரு குடுப்பனை எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு சரண் வந்தனால. ஆமாம், அதனால் இப்போ நாங்கள் வந்து போகிறோம். காலையிலே வீடியோ எடுக்கலான் இருந்தேன், லேட் ஆகிடுச்சி. இங்கே எங்கே வந்துட்டோம் அப்படின்னா வேனில் தானே வந்தோம். ராமநாதபுரம் தானே, ராமநாதபுரம் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஜெய் இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சா. அது என்னம்மா? புடலங்காய் கூட்டு, தக்காளி கூட்டு. எங்கேயுமே கடல் தெரியல. அது என்னது அங்கே பாரு. என்ன அது? எங்கேயாவது என்ன கடல் அது? ஓ, அது மழை இல்லையா? ஓ, கடல் தான். நான் மழைன்னே நினச்சேன். மழை வரும். கடல். கடல் கடல் அந்த பார் தெரியுது. ஓ, பாம்பன் படம் வரப்போகுது பாரு. பாம்பன் படம். அத்தா ட்ரெயின் படத்து பாம்பன் படம் நம்ம போகிறது பஸ்ஸில் இந்த சைடில் பாம்பன் படம் தொடங்குதுங்கிறாங்க. எங்கடா இருக்குன்னு தெரியல. இந்த பாம்பன் எங்க வந்துருச்சான். எனக்கு கண்டு தெரியல. உங்களுக்கு அதெல்லாம் ட்ரெயின் வரும். ஸ்டார்டிங் பார் இப்போ நம்ம ஓரதான் பாலமா? மஞ்சள் போயிட்டு இருக்காங்க. ஓ ஓ, இது இந்த கடலுக்குள்ளார போகிறது. இது பழைய பாலம், பழைய ஆங்கிலேயர் கட்டின பாலம். அது இப்போ நம்ம கட்டியிருக்கோம். ஆமாம், உயரத்தை கட்டியிருக்காங்க. கப்பல் தானே? கப்பல். பாலம் தூக்குறது வரப்போ 2 பாலம் இருக்கிறது. எங்க அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் வரும். கப்பல் போடுறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. நிற்குதுங்க. இன்னைக்குதான் இதை நான் பார்க்குறேன். இன்னைக்கு தானே கிட்ட வர. இதுவும் தினமும் வந்துட்டு பார்க்காத மாதிரி. இல்லை போன தடவை வரல. போன தடவை நாங்கள் மட்டும்தான் வரல. கப்பல் போகிறதுக்காக மடக்கிற பாலம் இது. இங்கிட்டு இருக்கிறது பழைய பாலம். ஆமாம், அது வந்து பழைய பாலத்தோட இருந்தது. அது வந்து புது பாலம். சென்சார் வச்சுருக்காங்க. அதில் பாரு கொடியோட கலர் போட்டிருக்காங்க பாரு. கொடி
கொடி கலர் அது. கடவுள் கடவுளே அவ்வளோதான் கரவான். அவ்வளோதான் பாலம் முடிய போது கரை வரப்போகுது. எவ்வளோ பேர் இறங்கி பார்க்குறாங்க இந்த பழைய பாலத்தை. கடல் தெரியுதா? நீ கடல் நீ பார்க்குற முதல் கட்டி வச்சு அங்கே வச்சு கரை வந்துருச்சு, பாலம் முடிஞ்சிருச்சு. கழுகு எவ்வளோ கழுகு கழுக பாரு. ஏன்டா கத்துற அப்படி? அங்கே கடலை ரசிச்சுட்டு வராரு சகன். சகன் கடல்ல பாரு கப்பல் நிற்கிது பாரு. காட்டு எல்லாத்துக்கும் காட்டு, கை காட்டு. எப்படி காட்டுவ? கப்பல் காட்டு. கப்பல் எங்கே நிற்கிது? அங்கே நிற்கிது. கப்பல் எங்கே நிற்கிது? காட்டு. அங்கே இருக்கு காட்டு. நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்தாச்சு. ஏமா ஏம்மா இவர் படித்து சொல்லிக்கிட்டே வருவார். நாங்கள் வந்து என்ன காட்டேஜ், மது காட்டேஜில் தான் நாங்கள் வந்து இருக்க போகிறோம். அதை தேடி தான் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஸ்டார்டிங்கில் எடுக்காமல் நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டேன். ஏதோ திரும்பியும் கடல் வந்துருச்சு. கடல் பக்கத்தில் தான் நம்ம இருக்க போகிறோமா? கடல் பக்கத்தில் தான் வண்டி நிற்கிறது. நம்ம அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் நடந்து போகிற தூரம் தான். சரணு காலத்தில் கடலில் குடிக்கணும். இல்லைப்பா அங்கே இதுக்கு போகிறோம்ல. இழுத்துக்கோ சரண. சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இப்போ தான் இறங்கிட்டு நாங்கள் போகிற அந்த மது காட்டேஜ்க்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். கடல். இதுக்கப்புறம் நம்ம இங்கே வருவோமா? இதுதானே நம்ம பார்த்தோம். நம்ம இது பார்க்கலையோ? இது பார்க்கல, இது பார்க்கல, அது வேறு. அதை தூரமாக பார்த்தோம். இதை நம்ம நேரில் பார்க்குறோம். அங்கே கிணத்துல குளிக்கிறதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வருவோமா? ஆ அம்மா அவ்வளோதான், அவளோட வேலை டைம் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அவன் இவன் போகிறோம். இதுதான் கோயிலா மாமா? இது கிணக்கு கிணறு கிணறு வடக்கு வாசல்ல இருக்கு. நாங்கள் போகிறோம். நானு பெரியப்பா சரண ரஞ்சிதம்மா 4 பேர் ஒரு ரூமு. அம்மா இன்னொருத்தவங்களோட போயிட்டாங்க. சரண் தள்ளி நிற்கிறான் ஒரு ரூம் ஒருத்தர். சகன் பாய்.
எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து சாப்பிடாதவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடுவோம். இங்கேயே வந்து அன்னதானம் சாப்பிட்டோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து தக்காளி தொக்கு மாதிரி போட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். இங்கே டீ குடிக்க மாட்டோம். போகிற போக்கில் வந்து டீ ஏதாவது வடை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். பாய். எங்களோட ராமேஸ்வரம் ட்ரிப் நெக்ஸ்ட்டு எந்த ஊருன்னு தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். தம்பி தூங்கிட்டதுனால அந்த கிணற்றுக்கு போனால் வந்து தண்ணியெலாம் நிறையா ஊற்றணுன்றதுனால நான் வந்து இங்கே வந்து ரூமில் வந்து படுத்துட்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் அம்மா இவங்கெல்லாம் தான் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கீழே போய் டீ குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். என்ன இருக்குன்னு தெரில. ஏதாவது சரண் வந்து வித்தியாசமாக சாப்பிட்லான்னு சொன்னால் அதனால் நாங்கள் வந்து போகிறோம். ஜெய் ஹாய் சொல்லு. ஹாய் 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 சொல்லு. இங்கே சொல்லு சொல்லு. பவு பவு பேச மாட்டேல. நான் போகிறேன். என்ன வெயிலுக்காக போட்டிருக்காங்களோ? நம்ம ஊரில் எப்படி சிக்னலில் வந்து போட்டிருக்காங்களோ, இங்கே வந்து கோயிலேருந்து நடந்து வர வழியில் போட்டிருக்காங்க. பகலில் வந்திருந்தா வெளிச்சத்தில் தெரிஞ்சிருக்கும்ல. நாளைக்கு எங்கே நம்ம போக முடியும்? நாங்கள் வந்து ஹோட்டல் என்ன ஹோட்டல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கோம். இவங்க இளநீலாம். ஆனால் அந்த விசாகன் மட்டும் நல்லா எல்லாத்துக்கூடையும் போகிறான். ஆனால் ஏன் தான் வந்து அங்கே போயிட்டு வந்து எங்கிட்ட வர்றதுக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அந்த விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கு. விசாகன் எப்போ கை காமிச்சு விளையாட்டு ஜாமான் கேட்க போகிறான்னு தெரில. ஆனால் எல்லாமே இருக்குது. காரு, பஸ்ஸு, லாரி எல்லாம் இருக்கு. ஆனால் எதாக இருந்தாலும் அவன் தூக்கி போட்டு விளாட்றான். ஊது ஊது. 2 இருந்துச்சு. இப்படி ப்ரெஸ் பண்ணால் என்ன வேணும்னு ஒன்று இருந்துச்சு. இது இருந்துச்சு. எது வேணா இதை எடுத்தா அவன் ஊதுறன்னா அவனுக்கு ஊத தெரியல. வாயில் வச்சு எடுத்துட்டு அவன் வாயில் ஊன்னு சொல்லிட்டு அவனை கூட ஊத சொல்லு. கொடு 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 சொல்லு. வீடியோ எடுத்தா நல்லா தெரிஞ்சுக்கிறான். ஊதுறானா சத்தம் கொடுக்குறாம ஊது. கடிக்க கூடாதுப்பா. நீங்க மட்டும் எழுதுங்க. முதல் வரிசையில் ஆளு வீடியோ அனுப்புங்க. விற்றுலோகம் திசையான தெற்கு பக்கம் நோக்கி செய்திகளே இருக்கிறது. முதல் வருஷம் மட்டும் நீங்க மட்டும்